த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா டிக்கெட் எல்லாமே பரவாயில்ல ஓப்பன் ஆயிடுச்சு. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்க்ரீன்லேயும் டிக்கெட் புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த படம் கண்டிப்பாக பெரிய பிளாக் பஸ்டர் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. இந்த கோட் மூவியோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லியோ மூவி அளவுக்கு இல்லைனாலும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இந்த படத்தை பற்றி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறது மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு ஹையஸ்ட் கலெக்டட் மூவியாக மாறுறது கூட வாய்ப்பு இருக்குது. கூலி படம் ஒரு பேன் இந்தியா மூவி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால எல்லா இண்டஸ்ட்ரியிலிருந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டையும் இந்த படத்தில் வந்து போட்டிருக்காங்க. அது மாதிரி கேரளாலேருந்து ஷோபின் போட்டிருக்காங்க, தெலுங்குலேருந்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா போட்டிருக்காங்க, கன்னடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உபேந்திரா போட்டிருக்காங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி சினிமாலேருந்து இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். பரவாயில்ல, அமீர் கான் தான் அந்த ஆக்டருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். கங்குவா மூவி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகிறதா ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்னதான் வேட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி வரேன்னு சொல்லியிருந்தாலுமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாமல் தான் இருந்தாங்க. ரீசெண்டாக எப்போ வேட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி வரும் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து கங்குவா மூவி வருமா வராதாங்கிற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருந்துச்சு. ரீசெண்டாக நடந்த மெய்யழகன் ஆடியோ லான்ச்சில் சூர்யா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா 50 வருஷமாக சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் படத்து கூட நம்ம போட்டி போட வேணாம், நம்ம படம் எப்போ வருதோ கண்டிப்பாக அது மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னார். நம்ம இதை ஒரு தனி வீடியோவாக பேசலாம். மெய்யழகன் மூவி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆக போகுது. அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் ரீசெண்டாக நடத்தியிருந்தாங்க கொடிசியா வளாகத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பாட்டெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த ஒரு பாட்டில் உலகநாயகன் கமல்ஹாசன் சார் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் பாடியிருப்பாரு, யாரோ இவன் யாரோங்கிற பாடல். ஸோ இந்த பாட்டு எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா உமாதேவி. இந்த பாட்டு கேட்கறதுக்கு சூப்பராக இருக்குது, நீங்களும் கேளுங்க மறக்காமல். கமல்ஹாசன் அவங்களோட வாய்ஸ் நம்மளை எங்கேயோ கூட்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். வேட்டையன் மூவி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆக போகுது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ பரவலாக டப்பிங்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணலாங்கிற மாதிரி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. அனிருத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் மனசிலாயோ இந்த பாட்டு தான் ரிலீஸ் ஆக போகுது. ஜெயிலரோட மாபெரும் சக்ஸஸ்க்கு அப்புறம் இந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரப்போகுது. கூடிய சீக்கிரம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ரீசெண்டாக மீடியா பீப்புள் அர்ஜுனை மீட் பண்ணும்போது விடாமுயற்சி அப்டேட் வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ அர்ஜுன் என்ன சொன்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி ஷூட்டிங் ஓவர் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் தலை அஜித் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு கிங் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸ்டேட் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய விரைவில் சொல்லுவாங்க. ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வெங்கட் பிரபுவோட பிரதர் பிரேம்ஜி என்ன சொல்லியிருப்பான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நான் பார்த்து முடிச்சோன்னே இந்த படம் சுமார் ஒரு 1500 கோடி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ படக்குழுவில் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க இந்த படத்து மேலே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்.